வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டெக்ஸ்ட் டூல் கிட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து குளோபலாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. கான்டெக்ஸ்ட் ஏபிஐ தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் ரெஃப்னா என்ன, யூஸ் ரெஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓகே, அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஸ் ரெஃப்னா எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ரெஃப் வந்து டைரெக்டாக வந்து டோம் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம ஸ்டேட்டை வந்து ரீரெண்டர் பண்ணும்போது அதர் ஸ்டேட்டை வந்து நமக்கு வந்து ரீரெண்டர் பண்ண தேவையில்லை. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் த ரீரெண்டர் ஃபார் மியூட்டபிள் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் வழியாக நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டாம் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன்புட், ஓகே, இந்த ஒரு இன்புட் எலமெண்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுச்சு. ஓகேவா, இன்புட் எலமெண்ட் டிஃபைன் பண்ணி. ஸோ யூஸ் ரெஃப் வந்து ரியாக்டில் இருக்குது, யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் ரெஃப். ஓகே, தென் இதான் டிஃபைன் பண்ணலாம் இன்புட் வேல்யூ. அதனால் இன்புட் ரெஃபரன்ஸ் மட்டும் யூஸ் ரெஃப். ஓகேவா, சில நல்ல வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கன்சோல் போட்டு காட்டேன். console.log of input ref. ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதோட இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கணும்னா ரெஃப்ங்கிறதுல பாயிண்ட் பண்ணியிருக்கேன் யூஸ் ரெஃபை. ஸோ இன்புட் ரெஃப். ஓகே, இப்போ நான் வந்து க்ரோம் போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் க்ரியேட் பண்ணேன். இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இதில் வந்து வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் இருக்கும், மினிமம் லென்த் இருக்கும், மின் வேல்யூ, மேக்ஸ் லென்த் இருக்கும், மின் லென்த், மேக்ஸ் லென்த், லோக்கல் நேம் என்ன, ஓகே, இது நேம் ஸ்பேஸ், ஓவர்ஐ, இதெல்லாமே வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா இதை வந்து காம்போனன்ட் மவுண்ட் ஆகும்போது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது டைரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அச்சீவ் பண்ணுறதுனா, ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், நான் வந்து சொன்ன மாதிரி தான் ஏபிஐ எப்படி காலணும் யூஸ் எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் எஃபெக்டில் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும், தென் எம்டி டிபெண்டன்சியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இன்புட் ரெஃப் இந்த கரண்ட் ஆன் நம்ம என்ன பண்ணோம், ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, ஃபோக்கஸ் ஆகிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஜஸ்ட் இப்போ வந்து இது ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகும்போது ஃபோக்கஸ் வந்துருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதை வந்து டாம் எலமெண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த செகண்ட் கான்செப்ட்ன்றது ரீரெண்டர் ஆகும்போது ஸ்டேட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கவுண்டர் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ கவுண்டர், ஓகே, இன்டர்வல் ஃபங்க்ஷன் எழுதுவோம், இன்டர்வல் ரெஃப். ஓகே, யூஸ் ரெஃப். ஓகேவா, தென் அது ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கான்ஸ்ட் ஆஃப் டைமர் செட் டைமர் ரோ ஸ்டேட். ஓகேவா, இனிஷியலாக 0 வச்சுப்போம். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நமக்கு இங்கே இதெல்லாம் தேவையே கிடையாது. நான் என்ன பண்ணும், இதே யூஸ் எஃபெக்டில் என்ன பண்ணணும், செட் இன்டர்வல். ஓகே, செட் இன்டர்வலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன், செட் டைமர். டைமர் ப்ரீவியஸ் டைமர் வேல்யூ என்ன, ப்ரீவியஸ் வேல்யூ ஃபாலோட் பை ப்ரீவியஸ் வேல்யூ ப்ளஸ் 1. நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஒரு வேல்யூவை. ஸோ இது வந்து இன்பில்ட்டாக வந்து காம்பவுண்ட் ரன் பண்ணுறோம். நான் உங்களை உங்களுக்கு எப்படி அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக நான் வந்து இங்கே எழுதி காட்டுறேன் யூஸ் எஃபெக்டில். ஓகேவா, ஸோ
லைக் கிளியர் இன்டர்வல். ஓகேவா? இதை நான் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் லைக் எதுக்கும் அசைன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ அசைன் பண்ணுறேன். இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட். ஓகேவா? லைக் இன்டர்வல் ரெஃப் டாட் கரண்ட். இப்போ நான் ஆக்சஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு டைமர் வேல்யூ போடணும். டைமர். ஓகேவா? இப்போ நான் குரோம்குள்ளே போகிறேன். ஸோ எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு. இங்கே எரர் வந்திருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். இன்புட் இஸ் நான் டிஃபைன். ஸோ நேம் மாற்றிட்டேன், அதனால இன்டர்வல் ரெஃபன் மாற்றிட்டேன். ஸோ ஓகே, இங்கே இன்டர்வல் லைக் இங்கே அந்த எரர் வருது 8th லைனில். ஓகே, சரியும் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டைமருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா லைக் எவ்வளோ நேரத்துக்கு வந்து நான் வந்து இது பண்ணணும், 1 மில்லி செகண்ட் அப்படி மாதிரி லைக் இப்போ ரீலோட் பண்ணுறேன். ஓகே, 1 2 3 இப்படி தான் வந்து 1 செகண்ட் பேஸ் பண்ணி இது பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம ரீரெண்டர் ஆச்சுன்னா ஸ்டேட் ஆகி மெயின்டைன். ஸோ அது இப்போ நான் சப்போஸ் ஒரு பட்டன் நான் வந்து ஹேண்டில் பட்டன். ஓகேவா? கிளியர்ன்ற வச்சுப்போம். ஸோ பட்டன் கிளியர்ன்றது ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் என்ன பண்ணும், ஒரு கிளியர் இன்டர்வல் எழுதும். கிளியர் இன்டர்வல் ரெஃப் கரண்ட் கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அந்த ஸ்டேட் வந்து இருக்கும் அப்படி. அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது 1 2 3 கிளியர்னு கொடுத்துட்டு ஸ்டேட் வந்து அப்படியே இருக்குது 3. ஸோ இதுக்காக தான் லைக் இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். லைக் லாமா வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது, லைக் ஸ்டேட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது ரீரெண்டர் பட் அதுக்காக தான் யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, like that's all in this video. Thanks for watching. Please make sure to subscribe to my channel.